கணேஷ் மூர்த்தி. +1 +2 மட்டும்தான் நம்ம ஸ்கூலில் படிச்சது. +1 +2 படிக்கும் போது வந்து சேர்ந்த புதுசு ஒன்றும் தெரியாது. ஆனால் எஸ்பிஎல் எலெக்ஷன் வந்துச்சு. நண்பர் இளங்கோவை நிறுத்தினோம். இளங்கோ நிறுத்தி அவரும் ஜெயிச்சாரு. ஜெயிச்சவருக்கு நம்ம அரசியல்வாதி மாதிரி ஒரு பாராட்டு மடல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம். ஐயாட்ட கேட்டா, ஐயா நீயா எழுதிட்டு வாடா, எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னாரு. சரி அப்படின்ட்டு அதையும் ஒரு எங்கேயோ வேற ஏதாவது பார்த்து அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எழுதி கொண்டு கொடுத்தா கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்ததை மேடையில் படித்து கொடுத்தாச்சு. பதவியேற்பு அன்னைக்கு கொடுத்தாச்சு. ஆசிரியர் மறைந்த பால்ராஜ் அவரு ரூம்க்கு வாப்பா அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல கிடையாது, ஏன்டா அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணா என்ன தெரியுமா செய்வோம் அப்படின்னாரு. டிசி கிழிச்சு கையில கொடுத்துருவோம் அப்படின்னாரு. தெரியாது சார், தெரியாம பண்ணோம் அப்படின்னு. யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தது? ஓட்டு கொடுத்தா நீங்க பிரச்சனை வேற இல்லைங்க, நான் இல்ல சார், நாங்களா தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா. இல்லையே, இதை பார்த்தா வேற மாதிரில தெரியுது. ஏதோ பெரிய இடத்துல ஏதோ எழுதி அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற மாதிரில அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா. இல்ல சார் அப்படின்னா. சரி சரி, இது கடைசி இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் நம்ம பள்ளி தேர்தலில் இதெல்லாம் இருக்கு போல இருக்கு. தெரியாது, தெரியாம செஞ்சது கிடையாதா? அப்ப எதுக்கு அப்புறம் கூட்டு மிரட்டினாங்க சார்? ஆனா இன்னைக்கு நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னோம்னா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம்னா, மாதா பிதா அவங்களுக்கு அடுத்தது குரு. இவங்கதான் சின்னதுல இருந்து இன்னும் மேல வர்ற வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்கள் அவங்க கத்துக் கொடுத்தது எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிறைய உதவி. இந்த வாய்ப்பு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. நாங்களே ஏதோ மறுபடியும் +1 கடந்து வந்தாச்சு. எங்க பிள்ளைங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உங்கள்கிட்ட வந்து முன்னாடி நிக்கிறோம். இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தமைக்கு நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்து எங்களை மகிழ்வித்த ஆசிரியர் பெருமக்கள்